நேற்று நடந்தது ரொம்ப துரதிர்ஷ்டவசமான நிகழ்ச்சி. அப்போ ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து தான் வாதம் வைக்கணும். இப்போ ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு குற்றச்சாட்டை ஏற்றுக்கக்கூடிய மன வலிமை இருக்கணும் முதல்ல. அப்போ அது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒருத்தர் வைக்கிறது போலியாக இருந்தால் அந்த போலி குற்றச்சாட்டுங்கிறத நிரூபிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட தரவுகளோடு நீங்கள் பேசுனீங்கன்னா போலி குற்றச்சாட்டு யார் வைக்க போகிறாங்களோ அவங்க அம்பலப்பட்டு போக போகிறாங்க. அப்போ நீங்கள் ஒருத்தர் பேசும்போதே நீங்கள் ஒரு அவமரியாதையாக நடந்துக்கிறது, அவங்கள பேச விடாமல் பண்ணுறது, அடிதிடியில் இறங்குறது, மைக்க தூக்கி அடிக்கிறது, இது ஜனநாயக படுகொலைங்கிறது இதுதான். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இப்போ கார்த்தி கேள்வி கேட்குறேன் அப்படின்னா கார்த்தியை பேச விடுங்க. பேச விட்டுட்டு கார்த்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பூரா தரவுகளோடு சொன்னீங்கன்னா கார்த்தி அம்பலப்பட்டு போகிறாரு உங்ககிட்ட தரவு இருந்துச்சுன்னா. இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இறங்கி ஒரு அடிதடியில் இருக்கிறது, கைகலப்பு பண்ணுறது, அந்த நெறியாளருக்கும் கூட ஏதோ மண்டை உடைஞ்செல்லாம் இதாகிடுச்சுன்றாங்க. உள்ளபடியே இது துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலை. இவங்க எப்போ பார்த்தாலும் வட இந்தியா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், இதெல்லாம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக. அதே மாதிரி இந்த சேனலினுடைய செய்தி சேகரிப்பாளர் போய் தான் ஒரு திமுக எம்எல்ஏ கல்குவாரியில் போயிட்டு அடித்து காயப்படுத்தினது இதே ஆள்கள் தான் பண்ணுறாங்க. ஒரு இந்த மாதிரி அவங்க குற்றச்சாட்டுகளை வச்சு இவங்களுக்கு சொல்கிறதுக்கு பதில் சொல்லாமல் அங்கே போனாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருங்கிறதுனால இந்த அடிக்கடியை கையில் எடுக்கிறாங்களோன்னு நான் பார்க்குறேன். அப்போ உங்ககிட்ட அந்த இடத்துல நீங்கள் அரசியல் ரீதியாகவே தோற்று போகிறீங்க, ஜனநாயக ரீதியாக தோற்று போகிறீங்க. அது எந்த கட்சி செஞ்சாலும் சரி. ஒரு ஜனநாயகங்கிறது என்ன, ஒரு கேள்வி கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. உங்களுக்கு உரிமை இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது, பொதுமக்கள் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளும் வர்க்கத்துக்கு இருக்குது. அது எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி. அப்போ நான் நீ கேள்வி கேட்டேன்னா எனக்கு பதில் சொல்ல முடியலன்னா உன்னை அடிப்பேன் அப்படின்னாக்கா இது என்ன மாதிரி, இது என்ன காட்டாட்சி நடக்குதா இங்கே? இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி நடக்குதாங்கிறதே ஒரு பெரிய சந்தேகம் வருது. இல்லை ஆளுங்கட்சி என்ன பண்ணுச்சு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இல்லை வரப்போறோம்னு ஆசைப்படுறீங்க, என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னு இது ஒரு நல்ல முறையில் சீரிய முறையில் ஒரு நல்ல ஜனநாயகபூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை நீங்கள் இப்படி ஒரு குண்டாயிசம் மாதிரி பண்ணி நீங்கள் தடுக்கிறீங்கன்னா இது நம்ம தமிழ்நாடு எங்கே போய்கிட்டு இருக்குங்கிற ஒரு அச்சம் வருது நமக்கு. 2001, 2011, 2014, 2016 இந்த 4 தேர்தல்லையுமே திமுக தனக்கு பின்னாடி அதிகமான கட்சிகளை வச்சிருந்துச்சு. இந்த 4 தேர்தலுமே திமுக தோத்து போச்சு. அதிக கட்சி வச்சு அதாவது ஒரு செய்தி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டூ மெனி குக் ஸ்பாயில் த ஃபுட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் இப்போ இன்னைக்கு இந்த திமுக கூட்டணி இருக்குது. யாருனாலனா அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நடராஜ் சார், நேற்றைய தினம் நியூஸ் தமிழ் 24x7 தேர்தல் பயணம் அப்படின்ற ஒரு தொகுப்பில் ஒரு தொகுதியாக போய் அந்தந்த தொகுதி வேட்பாளர்கள் இல்லை அந்த கட்சி நிருபர்களை வச்சு ஒரு கலந்துரையாடல் நடத்தி வந்தாங்க. அந்த வகையில் நேற்று காரைக்குடி தொகுதியில் நடத்தும் போது இதுமானம் கார்த்தி நாம் தமிழ் சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தார். அங்கே ஏற்பட்ட பல பிரச்சனைகள் திமுக நிர்வாகிகள் இதுமானம் கார்த்தியை தாக்குனது, அந்த நெறியாளரை தாக்குனது மிகப்பெரிய சர்ச்சையாக ஆயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்தை? இல்லை, இது உண்மையாலுமே நியூஸ் தமிழ் சேனல் அவங்க நல்லபடியாக செஞ்சுட்டு வராங்க. அதாவது காலையில் நேரத்துலலாம் கல்லூரிக்கு போகிறாங்க, கல்லூரிக்கு போயிட்டு அந்த மாணவர்கள் மத்தியில் அது ஒரு அரசியல் விழிப்புணர்வு மாதிரி தான் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கேள்வி பதில், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன எல்லாமே கொண்டு வராங்க. மாலை நேரத்தில் ஒரு சட்டசபையில் தொகுதியில் 4 போடியம் வச்சு அதிமுக, திமுக, நாம் தமிழர், டிவிகே. ஆனால் டிவிக்கே எதுக்கும் போய் பங்கெடுக்கிறதில்ல. இருந்தாலும் அவங்க அப்பட்டமாக அந்த போடியமை வச்சு பாருங்கள், தாவேகா சார்பில் யாரும் மக்கள் மன்றத்துக்கு வர்றதில்லை, மக்கள் பிரச்சனையை பேசுகிறதில்ல, தொகுதி பிரச்சனையை பேசுகிறதில்லைங்கிறத அவங்க அம்பலப்படுத்திக்கிட்டே வராங்க, நேரடியாகவே அதை செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வு. அதாவது அவங்க செய்யக்கூடிய நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி. ஆனால் நேற்று நடந்தது ரொம்ப துரதிர்ஷ்டவசமான நிகழ்ச்சி. அப்போ ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து தான் வாதம் வைக்கணும். இப்போ ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு குற்றச்சாட்டை ஏற்றுக்கக்கூடிய மன வலிமை இருக்கணும் முதல்ல. அப்போ அது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒருத்தர் வைக்கிறது போலியாக இருந்தால் அந்த போலி குற்றச்சாட்டுங்கிறத நிரூபிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட தரவுகளோடு நீங்கள் பேசுனீங்கன்னா போலி குற்றச்சாட்டு யார் வைக்க போகிறாங்களோ அவங்க அம்பலப்பட்டு போக போகிறாங்க. அப்போ நீங்கள் ஒருத்தர் பேசும்போதே நீங்கள் ஒரு அவமரியாதையாக நடந்துக்கிறது, அவங்கள பேச விடாமல் பண்ணுறது, அடிதிடியில் இறங்குறது, மைக்க தூக்கி அடிக்கிறது, இது அவங்கக்கிட்ட பதில் இல்லை.
இவங்க எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட பதில் இல்லை. அதனால் வந்து ஒரு வன்முறையை கையில் எடுத்து நம்ம வந்து எதிர்கேள்வி கேட்குறவங்கள, நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்கள, நம்மளைய கேள்வி கேட்டு திணறடிக்கிறவங்கள பூரா அடக்குமுறை மூலியமாக வந்து ஒருத்தரை வந்து ஜனநாயக படுகொலைங்கிறது இதுதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இப்போ கார்த்தி வந்து கேள்வி கேட்குற அப்படின்னா கார்த்தியை பேச விடுங்க. பேச விட்டுட்டு கார்த்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பூரா தரவுகளோடு சொன்னீங்கன்னா கார்த்தி அம்பலப்பட்டு போகிறாரு உங்ககிட்ட தரவு இருந்துச்சுன்னா. இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இறங்கி வந்து ஒரு அடிதடியில் இருக்கிறது, கைகலப்பு பண்ணுறது, அந்த நெறியாளருக்கும் கூட ஏதோ மண்டை உடைஞ்செல்லாம் இதாகிடுச்சுன்றாங்க. உள்ளபடியே இது வந்து துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலை. இவங்க எப்போ பார்த்தாலும் வட இந்தியா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், இதெல்லாம் வந்து நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக. அதே மாதிரி இந்த சேனலினுடைய செய்தி சேகரிப்பாளர் போய் தான் ஒரு திமுக எம்எல்ஏ கல்குவாரியில் போயிட்டு அடித்து காயப்படுத்தினது இதே ஆளுகள் தான் பண்ணுறாங்க. அப்போ திமுககாரங்களுக்கு இதை வந்து ஒரு மறைமுகமாகவே இந்த சேனல் வந்து நமக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்காக இது இந்த மாதிரி வன்முறை ஆட்டங்கள் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் இதை வந்து நம்ம அனுமதிக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் இன்னொரு என்னென்னா, இது வந்து காவல்துறையின்னுட்டு அனுமதி வாங்கி தான் நடத்துகிறாங்க. அப்போ அந்த காவல்துறை வந்து என்ன கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க இது. அவங்க எப்பயுமே அந்த மீட்டிங் நம்ம பார்க்கும்போது ஸ்டேஜுக்கு கிட்டேயே இருக்காது. ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு மேலே தான் அந்த மக்களை உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ அத்தனை மக்கள் வந்து ஸ்டேஜை ஏறி வந்து கஜாமுஜான் ஸ்டேஜில் ஏறி கலட்டா பண்ணி அடிக்கிற அளவுக்கு வராங்கன்னா காவல்துறையினுடைய கட்டுப்பாடு எங்கே இருக்குது அந்த இடத்துல? அப்போ இதை வந்து அவங்க வேடிக்கை பார்க்குறாங்களா? இந்த மாதிரி ஏற்கனவே பிரச்சனை இப்போ மற்ற மீட்டிங்லலாம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் போகுதுன்றாங்களா. இப்போ இது வந்து நீங்கள் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை மீறி போகுது. இதனால் கட்சியினுடைய கூட்டம் இல்லை. இது வந்து ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் மக்கள்கிட்ட ஒரு ஜனநாயக திருவிழாவப்போ ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து மக்கள் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி தான் பேசுகிறாங்க. அப்போ மக்களுக்கு நலன் சார்ந்து மக்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஆளுங்கட்சி என்ன பண்ணுச்சு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இல்லை வரப்போகிறோம்னு ஆசைப்படுறீங்க என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னு இது ஒரு நல்ல முறையில் சீரிய முறையில் ஒரு நல்ல ஜனநாயகபூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை வந்து நீங்கள் இப்படி வந்து ஒரு குண்டாயிசம் மாதிரி பண்ணி நீங்கள் தடுக்கிறீங்கன்னா இது நம்ம தமிழ்நாடு எங்கே போய்கிட்டு இருக்குங்கிற ஒரு அச்சம் வருது நமக்கு. இப்போ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ சில நேரத்தில் மக்கள் மன்றம்னு நடத்துகிறாங்க. அப்போயும் கூட வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து தகராறுகள்லாம் இப்போ வர்றதை பார்க்க முடியுது. ஏதாவது தகராறு இல்லாமல் முடியக்கூடிய மக்கள் மன்றம் பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குற அளவுக்கு அப்பாரம் இந்த இதில் சண்டை இல்லாமல் முடிஞ்சுதுப்பாங்கிறது அவங்க பெருமூச்சு விடுற அளவுக்கு தொலைக்காட்சி நிறுவனங்கள் அந்த அளவுக்கு வந்து போகிறாங்க. ஒவ்வொரு பயந்து நிகழ்ச்சியை நடத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ எந்த இடத்துல காவல்துறையினுடைய கட்டுப்பாடு வந்து தமிழகத்தில் இருக்குது? ஸோ இது வந்து உள்ளபடியே வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க செயல்னு பார்க்குறேன். ஜனநாயகத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை ஒரு குண்டாயுசத்தை வந்து எந்த இடத்துலையுமே நம்மளால் அதை ஏற்றுக்கவே கூடாது. மக்கள் இதெல்லாம் வந்து இவங்க செய்ய மக்கள்கிட்ட இன்னும் அம்பலப்பட்டு போகிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக அதுதான் சார் கேட்கலாம். வந்து தேர்தல் நெருங்கிட்டு வருது. இந்த தருவாயில் திமுக வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறது பொதுவெளியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற ஒரு அச்சம் கொஞ்சம் கூட திமுக அரசுக்கு இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் அவங்க என்னன்னா இப்போ இதில் வர்ற கெட்ட பேரை விட அவங்க குற்றச்சாட்டுகளை சொல்ல விட்டோம்னா அதில் வந்து கெட்ட பேர் வந்துருமோங்கிறதுக்கா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வரி ஏய்ப்பு செய்கிறான்னு வச்சுக்கிங்களேன். ஒருத்தன் அவன் என்ன கணக்கு பார்க்குறான்னா, நான் வரி கட்டுறனால எனக்கு நஷ்டம் ஜாஸ்தியா, வரி ஏய்ப்பு பண்ணுறனால நான் பின்னாடி மாட்டிக்கிட்டேன்னா நஷ்டம் ஜாஸ்தியான்னு பார்க்குறான். அப்போ மாட்டிக்கிட்டா வரக்கூடிய நஷ்டத்தை விட நான் வரி நேரடியாக கட்டணுன்னா எனக்கு நஷ்டம் ஜாஸ்திங்கிறவன் தான் அவன் ஏய்ப்பு பண்ணுறதுக்கு போகிறான். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு இந்த மாதிரி அவங்க குற்றச்சாட்டுகளை வச்சு இவங்களுக்கு சொல்கிறதுக்கு பதில் சொல்லாமல் அங்கே போனாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருங்கிறதுனால இந்த அடிதடியை கையில் எடுக்கிறாங்களோன்னு நான் பார்க்குறேன். அப்போ உங்ககிட்ட வந்து அந்த இடத்துல நீங்கள் அரசியல் ரீதியாகவே தோற்று போகிறீங்க, ஜனநாயக ரீதியாக தோற்று போகிறீங்க. அது எந்த கட்சி செஞ்சாலும் சரி. ஒரு ஜனநாயகங்கிறத என்ன, ஒரு கேள்வி கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. உங்களுக்கு உரிமை இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது, பொதுமக்கள் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளும் வர்க்கத்துக்கு இருக்குது. அது எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி. அப்போ நான் வந்து நீ கேள்வி கேட்டேன்னா எனக்கு பதில் சொல்ல முடியலன்னா உன்னை வந்து அடிப்பேன் அப்படின்னாக்கா இது என்ன மாதிரி, இது என்ன காட்டாட்சி நடக்குதா இங்கே? இல்லை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி நடக்குதாங்கிறதே ஒரு பெரிய சந்தேகம் வருது இல்லை? நிச்சயமா. ஆனால் இந்த மாதிரி இஷ்யூக்கள் இப்போது தேர்தல் சமயத்தில் நெருங்கி வருது. திமுக மேலே ஆல்ரெடி ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குது. மறுபுறம் எதிர்கட்சி கூட்டணி இப்போது முன்பதாக வலுவாகியிருக்காங்க. இந்த விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த பிரச்சனைகள்லாம் இந்த தேர்தலை ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக ரிஃப்ளெக்ட் ஆகல. அதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சனால தானே வாங்கணும் அச்சாணி முறிஞ்சாலும் பரவாயில்லன்னு வண்டியில் ஆள் மேலே ஆள் ஏற்றுறாங்க. நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, இது வந்து எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லேட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கும்.
அதுக்கு மேலே நீங்கள் ஏறினீங்கன்னா அச்சாரி முறிஞ்சு வண்டி நின்றுக்கும். அந்த மாதிரி தான் வந்து பிரச்சனையாகி இன்றைக்கி வந்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து கூட்டணி விட்டு நாங்கள் இந்த கூட்டணி வேண்டாம் ஒன்றும் வேண்டான்ட்டு வெளியே போனது. இப்போ இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுகளை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப செதஞ்சு போய், நாங்கள் போன தடவை வந்து 6% கையெழுத்து போட்டது வந்து வரலாற்றிலே இதுதான் முதல் முறைனாங்க. இப்போ இன்னொரு வரலாற்றை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. 5க்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. இனிமேல் வந்து இப்படி தான் போகும் அவங்களுடைய கிராஃப். அப்புறம் ஒரு தொகுதி தான் அவ்வளோதான். இது என்ன இருக்குது இப்போ இனிமேல்? நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டுகள்னாவே ஞாபகம் வருது என்ன? போராட்ட குணம் படைத்தவர்கள். அப்போ உங்களுக்கு உரிய சீட்டுகளை போராடி உங்களால் வாங்க முடியலன்னா மக்கள் உரிமைகளுக்காக நீங்கள் எங்கே போய் போராட போகிறீங்கிற ஒரு பெரிய அவநம்பிக்கையை வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அவர் சொல்லவே வேண்டாம், கண்ணீர் தான் விடலை அந்த வீடியோவில், அழுவலை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் பேசி புலம்பி தள்ளிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம மாதிரி ஆட்கள் வந்து வளர்ந்து மேலே வர்றதை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆட்கள் விரும்பலைங்கிறாரு. யார்? எந்த கூட்டணியில்? திமுக கூட்டணியில். அப்போ நீங்கள் அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் காப்பாற்ற போகிறோம்னு சொல்கிறது எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கிறது? அப்போ நீங்கள் இருக்கிற கூட்டணியில் நீங்கள் கொள்கை கூட்டணிங்கிறீங்க, இதுதான் பார்த்த கொள்கையா? அப்போ நீங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்துக்கு வந்து நான் ஒரு விடுவு தரேன், அவங்களுக்கு அரசியல் பயிற்றுவிக்கிறேன், அவங்கள வந்து அரசியல் அங்கீகாரப்படுத்த போகிறேன், அரசியல் அதிகாரத்தை வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முழுக்க இன்றைக்கி வெறும் 8 சீட்டுக்கு கையெழுத்து போட்டு வந்திருக்கீங்களே. ஆலூர் சானவாஸ் எம்எல்ஏ 10 சீட்டுக்கு கீழேன்னா இந்த கூட்டணி வேண்டான்னு சொல்கிறதுக்கு நான் போதும், எங்கள் அண்ணன் தேவையில்லைனாரு. இப்போ ஆனூர் சானவாஸ் எங்கே இருக்காருன்னு தேடி பிடிக்கணும். நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தார்ல அவர், 10 சீட்டுக்கு கீழேன்னா நான் திமுக கூட்டணி வேண்டான்னு சொல்கிறதுக்கு எங்கள் அண்ணன் வேண்டாங்க, நானே போதுன்னாரு. இப்போ ஆனூர் சாலை கண்டா வர சொல்லுங்கன்னு ஒரு பாட்டு வருது பாருங்க, அவரை கையோட கூட்டி வாருங்க. அந்த மாதிரி வந்து ஆனூர் சானவாசை கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க, அவர்கிட்ட இந்த கேள்வி நம்ம கேட்கணும். அப்போது கூட்டணி கட்சிகளை பூரா எந்த அளவுக்கு வந்து அவங்க பலகீனப்படுத்துகிறாங்க பாருங்கள். நான் சொல்கிறது இது திமுக மேலே தப்பு இல்லை. இவங்க கொண்டு போய் உங்கள் குடுமையை நீங்கள் கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட்டாமல் என்னங்க பண்ணுவாங்க? எல்லா இடத்துலையும் பாருங்கள், நாங்கள் வந்து இந்த கூட்டணி விட்டு போக மாட்டோம். ஆனால் நீங்கள் கூட்டணி விட்டு போக வேண்டாம் சாமி, அங்கேயே இருங்க. ஆனால் நாங்கள் கூட்டணி விட்டு போக மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது யாருக்கு பலம் கொடுக்கக்கூடிய வார்த்தை? திமுகவுக்கு. அப்போ உங்கள் குடிமையை நீங்கள் தானே கொண்டு போய் திமுக கையில் கொடுக்குறீங்க. வகையாக கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட்டாமல் என்ன பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து குற்றவாளிகள் யாருன்னா கம்யூனிஸ்ட்டுகளும் விசிகாவுமே ஒழிய நான் வந்து திமுகவை குறை சொல்ல மாட்டேன். இவங்களை போட்டு நசுக்கிறதுக்கு அவங்க இடம் கொடுக்குறாங்க. இதில் வேற கடலூரில் பேசும்போது அண்ணன் திருமா சொல்கிறாரு, அங்கே உழுவுற 4 ஓட்டில் வந்து 1 ஓட்டு நம்ம ஓட்டாக இருக்கணும், 100 ஓட்டில் 25% நம்ம ஓட்டு விடணும். என்ன கணக்கு வச்சு சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் 25% SC ST மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய வாக்கு புறம் சிந்தாமல் சிதறாமல் திமுக. எதுக்கு? உங்களை பிடிச்சி நசுக்கிறதுக்கா? உங்களை பிடிச்சி நசுக்கிறதுக்கு உங்கள் சமூக வாக்கு பூரா அங்கே போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? என்ன இது நியாயமாக? நமக்கே அவருடைய வீடியோ பார்க்கும்போது அப்படியே வலியும் வேதனையாக கொதிக்குது. கட்சி நிர்வாகிகள் எப்படி இருப்பாங்க? கட்சி தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க எல்லாம் அண்ணன் வந்து நம்மளுடைய உரிமையை வாங்கி கொடுப்பாரு, நம்மளுடைய அதிகார வாங்கி கொடுப்பாரு, அரசியல் ஆளுமைகளாக நம்மலாம் வரப்போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கும்போது மேலே போகணும்னாக்கா நீங்கள் கீழே இறங்கிட்டு போகிறீங்க. கடைசிட்டு நீங்கள் சொல்கிற டைலாக் போனால் என்ன தெரியுமா? ஒரு டைலாக், ஃபேமஸ் டைலாக், இல்லைன்னா பாரதிய ஜனதா வந்துடும். நான் சொல்கிறேன், இப்போ நீ கம்யூனிஸ்ட் 5, சிபிஐ சிபிஎம் 5, அண்ணன் திருமா 8, இந்த 18 சீட்டில் இந்த 18 சீட்டும் திமுக நின்று அதிகமாக ஜெயிக்குமா? இந்த 18 பேர் நின்று அதிகமாக ஜெயிப்பாங்களா? யார் அதிகமாக ஜெயிப்பாங்க? திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அப்போ அது வந்து இன்னும் பாரதிய ஜனதா உள்ளார வராமல் காப்பாற்ற முடியல. அப்போ அந்த மாதிரி நீங்கள் இந்த சீட்டை விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நான் கேட்குற கேள்வி புரியுதா? அப்போ யாரை ஏமாத்துறீங்க? அப்போ இதனால் வரைக்கும் பாரதிய ஜனதா வந்துடும் மக்களை பார்த்து பொய் சொல்லிக்கிட்டு இருந்த நீங்கள் இன்னைக்கு அந்த பதிலை வந்து உங்களுடைய தொண்டர்களையும் உங்கள் நிர்வாகிகளையும் பார்த்து சொல்லி உங்களையும் பார்த்து சொல்லி நீங்களே உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களே. ஊரை ஏமாத்த போனது கடைசியில் உங்களை நீங்களே அந்த டைலாக சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதுக்கு மேலே மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் திருமாவளவன் அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வெற்றி தானே சார். போன 6 நின்றுருக்காங்க, இந்த 8ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உத்வேகம் தானே அது. ஏங்க, அதாவது வந்து இப்போ 2 கூட கிடைக்கிறனால வெற்றின்னாக்கா அவங்க இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த 5 வருஷத்தில் திமுகவுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு பூரா திமுக பேசுறதுக்கு முன்னாடி பேசினது யாரு? திருமாவளவன். வந்து முன்னாடி நின்று வரக்கூடிய அம்புகளையும் ஏவுகணைகள் எல்லாம் தாங்கி பின்னாடி திமுகவை காப்பாற்றினது யாரு? திருமாவளவன் தான். அப்ப அவங்களுக்கு இந்த 2 போதுமா? இன்னைக்கு தேமுதிக எத்தனை வாக்கு சதவீதம்? கணக்கு 1க்கு கீழேன்றாங்க சில 0.43% 2020 வெறும் 2,150,000 வாக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து சற்றேறக்குரிய 1% தொடர்றது, 1% தொடல. ஆனால்
தேமுதிக வாங்கினதை 2 மடங்கு. அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, இரட்டை இலக்கத்தில் எம்எல்ஏ சீட்டுன்னு தான் சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ இது வந்து அண்ணன் வந்து இப்போ வந்து 8 சீட்டு வாங்கினதை வந்து ஆகா ஓகோன்னு பட்டாசு வெடிச்சு கொண்டாடிடலாமா இதை? அப்போ யாருக்கு இங்கே முன்னுரிமை கொடுக்கப்படுது? எதற்காக இந்த முன்னுரிமை கொடுக்கப்படுது? எதனால இந்த முன்னுரிமை கொடுக்கப்படுது? அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாமா? அப்ப இந்த இடத்துல புத்திசாலி யாரு? திமுக தான். தேமுதிக அந்த கூட்டணியில் சொல்றீங்க, கூட்டணி கட்சிகள். ஏங்க வெறும் 2 லட்சம் வாக்கை வச்சுக்கிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டீங்க, இரட்டை இலக்கத்துல சீட்டை பேசிட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னா, இது நாள் வரைக்கும் இந்த 5 வருஷத்துல எங்கேயாவது திமுக வந்து முட்டு கொடுத்துருக்காங்களா? இவங்க கொடுத்த மாதிரி இல்ல, விமர்சனம் வேணா பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு சொல்றேன் சரண்ராஜ், நாளைக்கு இதே வந்து தேமுதிக சீட்டை ஜெயிச்சு அவங்க வந்து ஒரு என்டிஏக்கு ஆதரவு கொடுத்தா வந்து என்டிஏ வந்து ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை சப்போஸ் வருதுன்னா, இதே தேமுதிக என்டிஏக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நிச்சயமா கொடுப்பாங்க, கட்டாயம். அவங்களுக்கு நீங்க ஒரு ராஜ்யசபா சீட்டும் இரட்டை இலக்கத்தில் வந்து எம்எல்ஏ சீட்டையும் பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த 5 வருஷமா உங்களை மேல எந்த அடியும் முழுவாம பாதுகாத்தது கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும். அவங்களுக்கு வந்து நீங்க கடைசீட்டில் வந்து என்ன கொடுத்துருக்கிறீங்க? அல்வா தான் கொடுத்துருக்கிறீங்க. அப்ப எப்படி இருக்குது பாருங்க இது நிலைமை. இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா பாசிசம்னு யாரை பார்த்து? பாரதிய ஜனதா பார்த்து. இது பாசிசம் இல்லையா? கூட்டணி கட்சிகளை பூரா நசுக்கி 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 ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. இது பாசிசம் இல்லையா? எங்க இருக்குது உங்களுடைய திமுக? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அடங்க மறுன்னு தானே அவருடைய முதல் ஸ்லோகமே அதுதானே. என்னை அடக்க பாக்குறாங்கும் போது ஏன் இந்த இடத்துல அடங்க மறுக்கிறீங்க? அடங்க மறுங்கிறதானே சார் உங்களுடைய ஸ்லோகம். இங்க ஏன் சார் அடங்கி போறீங்க? அப்ப அதெல்லாம் வெறும் வெற்று கோஷம். அதெல்லாம் யாருக்கு உண்டான கோஷம்? அது விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டான கோஷம் இல்லையா? அது வேற யாருக்கோ சொல்லக்கூடிய கோஷமா? அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழுங்கிறதுலாம் இங்கெல்லாம் அந்த கோஷத்தை பயன்படுத்த வேண்டியதானே. அப்ப நமக்கே இவ்வளவு கொதிநிலை வருது. அந்த கட்சிக்காக இன்னைக்கு எத்தனை பேர் வந்து, ஏன்னா அவங்க வந்து 234 தொகுதியும் மாவட்டமாக்கியிருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கு நிர்வாகிகளை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கட்டமைப்பை வலுப்படுத்தி இருக்காங்க. அப்ப எல்லாருமே அங்க கனவு கண்டிருப்பாங்களே, எத்தனை பேர் வந்து நமக்கு இந்த தடவை வந்து சீட் அதிகமாக வரும், எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம், எத்தனையோ இதை கொடுத்துருக்கோம். அப்ப நமக்கு வந்து இந்த தடவை சீட்டு வந்து இரட்டை இலக்கத்துக்கு மேல வரப்போகுது. இன்னும் வந்து நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்களை விட நம்மளுடைய எம்எல்ஏக்கள் வந்து ஒரு இரட்டை இலக்கத்தை நோக்கி எம்எல்ஏக்கள் போக போறோம், நம்ம கட்சியை வந்து அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு போறோம். எவ்வளவு கனவுகள் அந்த நிர்வாகிகளும் பணியாற்றி இருப்பாங்களே, கை காசை போட்டு எவ்வளவு உழைப்பை போட்டிருப்பாங்க. கடைசியில் இப்படி கொண்டு போய் நீங்க வந்து சரணாகதி அடைஞ்சிங்கன்னா இதுல வந்து எப்படி போய் அவங்க கொண்டாட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? 6க்கு நாங்க 8 வாங்கிட்டோன்னு கொண்டாடணும்னு நீங்க சொல்றது எனக்கு புரியல. புரியுது. இன்னைக்கு கமலஹாசனுக்கு கீழே 2 சீட்டு கொடுத்தாங்கன்னா அவர் கொண்டாடலாம். ஏன்னா அவர் ஒண்ணுமே இல்லாம போயிட்டாரு. அவர் ராஜ்யசபா சீட்டும் கொடுத்தாச்சு. ஒரு 2 சீட்டு கமலஹாசனுக்கு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஐயா வைகோ கொண்டாடலாம். ஏன்னா போன தடவை சைபர் எம்எல்ஏ அவங்களுக்கு 6 சீட்டுமே அவங்க வந்து திமுகவில் தான் நிற்க வச்சது. அவருக்கு நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு அவங்க சின்னத்தில் நிற்க விட்டுருக்குறாங்க. இல்லைன்னா அந்த கட்சியினுடைய இது ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே சில கட்சிகளுக்கு, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு பண்ண மாதிரி. அப்ப அவருக்கு ஒரு சீட்டு கிடைச்சதுன்னா அவர் சந்தோஷப்படலாம். ஆனால் வைகோவுடைய சந்தோஷம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பிசிக வந்து கம்யூனிஸ்டுகளும் வந்து சந்தோஷப்படணும்னா எப்படின்னு எனக்கு புரியல. ஸோ இது உள்ளபடியே வந்து அந்த கூட்டணிக்கு பெருத்த ஏமாற்றம். அந்த கூட்டணி கட்சிகளை பிசிக அவருடைய நிர்வாகிகளே பல இடத்துல பேசியிருக்காங்க. இல்லை, இந்த மாதிரி எங்களுக்கு இப்போ இரட்டை இலக்கத்துக்கு கீழே எங்கள் அண்ணன் பெருந்தன்மையோட ஒத்துக்கிட்டா கூட வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, எந்த இடத்துலையும் எங்களுடைய கட்சி ஓட்டு அவங்களுக்கு போகாதுன்னு இருக்காங்க. அதனால வந்து இந்த தடவை இதுக்கு வரலாறு இருக்குது சரண்ராஜ். 2001, 2011, 2014, 2016 இந்த 4 தேர்தல்லையுமே திமுக தனக்கு பின்னாடி அதிகமான கட்சிகளை வச்சிருந்துச்சு. இந்த 4 தேர்தலுமே திமுக தோத்து போச்சு. அதிக கட்சி வச்சு, அதாவது ஒரு சேயிங் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டூ மெனி குக் ஸ்பாயில் த ஃபுட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் இப்போ இன்னைக்கு இந்த திமுக கூட்டணி இருக்குது. யாருனாலனா இந்த தேமுதிகங்கிற ஒரு வரவுனால. அப்போ விஜயகாந்த் ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை எதிர்த்து நின்று களமாடி அவர் வந்து அவங்கள தோக்கடிச்சாங்க. அம்மையார் பிரேமலதா அவர்கள் உறவாடி கெடுங்கிற மாதிரி கூட்டணிக்குள்ளார போய் இருந்து திமுகவை நிர்மூலம் பண்றாங்க. திமுக கூட்டணியை அப்படிதான் நான் பார்க்குறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார்.
டிவிக்கே இன்னும் அந்த கேண்டிடேட்டை ரெடி பண்ணாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேள்விக்குறியாகவே இருக்குது. கட்சி செயல்படுதான்ற ஒரு கேள்வி இருக்குது. விஜய் அவர்களும் இன்னும் அரசியல் முதல்ல என்ன சொன்னால், தேர்தல் தேதி அறிவித்தோடனே தலைவரோட ரெஸ்பான்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜி நல்லா சொல்லியிருந்தார். இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காமல் இருக்காங்க. தேர்தல் தேதி நெருங்கிட்டே வருது, வேட்புமனு தாக்கல் செய்யணும், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அவங்க அந்த செயல்பாட்டை? அவங்க ஏதாவது ஒரு மந்திரத்தில் மாங்காய் ஒழுகுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல தெரியுது. அது எந்த மந்திரத்தை சொல்ல போகிறாங்க, எந்த மாங்காய் ஒழுகுதுன்னு தெரியல. ஏன்னா இதனால் வரைக்கும் எஸ்ஓபி போட்டு நசுக்கிறாங்க, எங்களை வந்து வேலை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, சரி நீங்கள் எஸ்ஓபி வந்து 5000 பேருக்கு கீழே இல்லைங்கிறனால 5000 பேர்த்த வச்சு மீட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு 2 மீட்டிங்னாச்சும் நீங்கள் செஞ்சு பாருங்கன்றேன். நான் எஸ்ஓபியை வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா உண்மையாலுமே அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரிய வரும். நம்மளும் அந்த எஸ்ஓபியில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை கேட்குறோம். அதை வரைச்சு நான் பேசும்போது என்ன பண்ணுறாரு, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரட்டுங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் எங்களுடைய அரசியல் நடவடிக்கைன்னாரு. ஓடோடி வருவார் தலைவர்னாரு. எங்கே போனார் ஓடோடி? மும்பைக்கு போய் கட்டிச்சோத்து விருந்து சாப்பிட்டு வர்றார். அப்போ எங்கே இருக்குது உங்களுடைய அரசியல் நடவடிக்கை? இன்றைக்கி வந்து இன்னையோட 15ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கி தேதி 23. சற்றேறக்குறைய 9 நாள் முடிஞ்சு போச்சு. 40 நாளில் 9 நாள் முடிஞ்சு 25% நாட்கள் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக 1 மாதம் இருக்குது எலெக்ஷன். இல்லை, உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைல்ல. தேதி வந்து எலெக்ஷன் 23னா கூட உங்களுக்கு 21ஓட உங்களுக்கு பரப்புரை முடிஞ்சது. கடைசி 2 நாள் நீங்கள் பண்ண முடியாது. அப்போ 1 மாதம் கூட இல்லை, இன்னும் 38 கம்மியான நாட்கள் தான் இருக்குது. 28 நாள் கூட இல்லை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரசியல் நடவடிக்கைகள்லாம் இருந்துச்சுன்னா, அவங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. ஜி பூம் பா அப்படின்னா உடனே வந்து சீட்டை விழுந்துரும். நான் இன்னும் சொல்ல போனோம்னாக்கா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த ரூமை காலி பண்ணிட்டு சாவி கொடுக்கறதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ரூமை சாவி அவர் காலி பண்ணிட்டு சாவியை கொடுத்தாருன்னா இவருக்கு போயிட்டு அந்த வீட்டில் அந்த ரூமை எல்லாம் டஸ்ட் எல்லாம் தட்டி பால் காய்ச்சி அங்கே போய் உட்காந்துடலாங்கிற எண்ணத்தில் அவங்க அந்த அளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்ட மாதிரி அந்த கட்சி இருக்குது. வேறு எல்லாம் எதுவுமே இல்லை. ஆல்ரெடியாக வந்து அவங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. ஐயா ஸ்டாலின் அந்த ஃபைல்ஸ் கீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரூமை எல்லாம் காலி பண்ணி சாவி கொடுத்தா போகுது, இவருக்கு போய் உள்ளார உட்காந்துக்கலாங்கிற சிந்தனையில் இருக்காங்க. உண்மையாலுமே பெருத்த ஏமாற்றம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள். ஆனால் ஏதோ ஒரு மந்த தந்திரத்தை நம்பி இருக்கிறாங்கிறது மட்டும் தெரியுது. ஏதாவது ஒன்று கடைசியில் ஏதாவது ஒன்று நடக்க போகுது, ஏதாவது ஒன்று தெரியல. அது தெரியல, ஏதாவது ஒன்று மந்திரத்தில் ஜா பூம் பா அப்படின்னா உடனே இதெல்லாம் நடந்துருங்கிற மாதிரி ஏதோ ஒரு மந்திரத்தை அவங்க கையில் வச்சிருக்காங்க போல தெரியுது நமக்கு. அவங்க பேசுறதையும் செய்கைக்கும் பார்க்கும்போது சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. அப்படியெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, ஓ ஏதோ ஒரு மந்திரம் வச்சிருக்காங்க. இல்லை பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வியை எழ தோணுது. சரி, அது பண்ணுவாங்க. பண்ணலன்னாக்கா அது தேர்தலில் சண்டை போடாமே தோற்று போனதுக்கு சமமாயிடும். அது பெரிய பாதாளத்தில் அவங்களே எட்டி ஒதுக்கிற மாதிரி ஆயிரும். தமிழ்நாட்டில் வந்து அந்த எக்கனாமிக் சர்வே வந்து போன தடவை விட்டுருந்தாங்க. அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு வந்து தனிநபர் வருமானம் வந்து தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது. ரைட், குட். ஆனால் 38 மாவட்டங்களில் 8 மாவட்டங்கள் தான் நம்ம தமிழகத்தினுடைய சராசரி தனிநபரை விட அதிகமாக இருக்குது. மீதி 30 மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய சராசரி தனிநபர் வருமானத்தை விட கம்மியாக இருக்குது. அப்போ வளர்ச்சி எங்கே பறந்து விரிஞ்சிருக்குது? இல்லை. 7 மாவட்டங்கள் தேசிய சராசரியினுடைய தனிநபர் வருமானத்தை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 மாவட்டங்கள் கம்மியாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த வளர்ச்சிங்கிறது வந்து பறந்து விரிந்த வளர்ச்சி இல்லை, இன்க்ளூசிவ் க்ரோத் இல்லை. ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி செய்யறதுக்கு இவர் கிராம பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்துகிறார். அந்த கிராம பொருளாதாரங்கிறது என்னென்னா, விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதார திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறார். வேறு யாரும் எடுக்க. அதுக்காக நாளைக்கு வந்தவொடனே ஒரு ஃபேக்ட்ரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாருங்கிற அர்த்தம் இல்லை. விவசாயத்துக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி சற்றேறக்குறைய தமிழகத்தில் வேலைவாய்ப்பில் 65லேருந்து 70% வேலைவாய்ப்பு எங்கே இருக்குதுன்னா விவசாயத்துறையில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு வந்து பெருமை சொல்கிறோம் இல்லையா, 11.19% வளர்ச்சி அடைஞ்சிருக்கோன்னு. விவசாயத்துறையில் -6% குறைஞ்சிருக்கிறோம் வளர்ச்சி. அப்போது இந்த விவசாயத்தினுடைய வளர்ச்சி குறைய அதை சார்ந்து வேலையில் இருக்கக்கூடிய இந்த 70% மக்களுடைய வாழ்வாதாரம் என்னாகும்? நல்லா இருக்குமா? சுபிட்சமாக இருக்குமா? இல்லை. அப்போ அதனால தான் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த கிராம பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறார். அதில் வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பனை மரத்துக்கு வந்து எத்தனை பதநீர் வருது, எத்தனை கிலோ நார் வருது, எத்தனை கிலோ வெல்லம் தயாரிக்கலாம், எத்தனை கிலோ கருப்பட்டி தயாரிக்கலான்னு ஒரு பனை மரத்தினுடைய பொருளாதாரத்தை போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி வந்து ரொம்ப துல்லியமாக கவனித்து அந்த வளர்ச்சிகளை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கி கால்நடை வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறார். ஆடு மாடு. இது அரசாங்க வேலை வாய்ப்புங்கிறது அதை விட்டுருங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி அரசாங்க வேலை வாய்ப்புன்னா இன்றைக்கி பிரச்சனை எங்கே வரும்னாக்கா, அரசாங்க ஊழியர்கள்னு ஆகிட்டாவே அவங்க எங்களுக்கு சலுகை வேணும்னு கேட்பாங்க.
எல்லாத்துக்கும் உண்டான சலுகை எங்களுக்கு கொடுங்கன்பாங்க, எல்லாத்துக்கும் உண்டானதை எங்களுக்கு கொடுங்கன்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து சிக் லீவு, பெய்டு லீவு, மேட்டர்னிட்டி இதெல்லாம் இருக்கும். நீங்கள் ஆடு மாடு வச்சிருக்கிறீங்களுக்கு அந்த லீவெல்லாம் கொடுக்க முடியுமா? நீங்கள் லீவில் போகலாம், ஆடு மாடை யார் வந்து காப்பாற்றுறது? அப்போ அதெல்லாம் வந்து அவங்க உள்ளார கூர்ந்து கவனித்து அதுக்கு ஒரு வழிமுறைகளை கொண்டு வரணும். ஆனால் இந்த ஆடு மாடு வளர்ப்புங்கிறது விவசாயத்தில் கை மேலே காசுன்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தொழில், கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கக்கூடிய தொழில். இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே கூட ஆடு திட்டம் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஆடு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நீங்களே வந்து இந்த நிறைய சவுத்துலலாம் போனீங்கன்னா இந்த பட்டி ஆடு மாதிரி கொண்டு போய் மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க ராமநாதபுரத்துக்காரங்க. பார்த்தீங்கன்னா என்னோட ஆடு மேய்க்கிற ஆளுங்க மாதிரி இருப்பாங்க. நிறுத்தி நீங்கள் போய் உட்காந்து போச்சுன்னா பாக்கெட்டில் எப்பயுமே ஒரு 20,000 30,000 ஹாட் கேஷ் வச்சுருப்பாங்க. என்னன்னா அது அந்த அளவுக்கு வந்து பணத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், பெண்மணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரை நம்புறாங்களோ இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடை நம்புவாங்க. என்னன்னா அந்த பாலை கறந்து அவங்க காலையிலையும் மாலையிலையும் ஊற்றிக்கிட்டு வர்றது அவங்களுக்கு மாசமானவோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவையோ காசாக வந்து அவங்களுக்கு வந்துடும். அப்போ இது வந்து கேஷ் ஃப்ளோ, கிராம பொருளாதாரத்தில் வந்து மேம்படுத்துறதுக்கு உண்டான அருமையான ஒரு திட்டங்கள் இது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து விவசாயத்தை வந்து அடிப்படையாக கொண்ட ஒரு கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறது வந்து ரொம்ப உள்ளபடியே நான் வந்து வரவேற்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் 65-70% மக்களினுடைய வேலை வாய்ப்பும் வருவாயும் விவசாயத்தை சார்ந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூரண மதுவிலக்கு, வேற எந்த கட்சியும் சொல்றது வாய் துறக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காசை நம்பி தான் இன்னைக்கு அவங்க அரசாங்கத்தை நடத்தணுங்கிற சூழ்நிலையில் அவர் வந்து தெளிவாக நாம் தமிழர் என்ன சொல்கிறாங்க, இல்லை பூரண மது விலக்கு. அப்போ இந்த மக்கள் படிப்படியாக அவங்க மதுவுக்கு அடிமையாக இருக்கிறத குறைக்கணுங்கும் போது சரி இந்த மதுக்கு மாற்று என்னங்கும் போது அந்த இடத்துல கல்லை கொண்டு வரார். ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.